எண்ணங்களும் அதை வெளிப்படுத்தும் வரிகளும் பற்றி பார்க்கலாமா? நம்ம நிறைய கடந்து போவோம் நம்ம லைஃப்பில். எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அதை அப்படியே நம்ம மனசு அப்படி பிடிச்சி வச்சுக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவெடுத்துருவோம், ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவோம். அந்த முடிவெடுத்து நம்ம பயணிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நம்ம பயணிக்கும் போது நம்ம தற்செயலாக மீட் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதை நீங்கள் எப்பயாவது யோசிச்சதுண்டா? ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஒரு சிலர் யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய அனுபவங்களை வச்சு அவங்க கிட்ட கருத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அதுதான் உண்மை. அந்த உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வேற, உங்களோட அனுபவங்கள் வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. அப்போ நீங்கள் கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பொது கருத்தாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும், அது அவங்களுக்கு சூட் ஆகுமா. ஏன்னா அவங்க கேரக்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கருத்து சொல்லணும். ஒரு சிலர் அடமெண்டான கேரக்டராக இருப்பாங்க, ஒரு சிலர் விட்டு கொடுக்குற கேரக்டராக இருப்பாங்க, ஒரு சிலர் அவங்க கருத்துனா அப்படிதான் அப்படின்னு நிற்பாங்க. கரெக்டுன்னு முடிவெடுத்தவங்க அந்த கரெக்டுங்கிற இடத்துல நிற்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. சரி இவங்க சொல்கிறாங்க கேட்போமே அப்படிங்கிறவங்கள இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை நிறங்களில் மனிதர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அதனால நம்ம ஏதாவது ஒரு எண்ணத்துல நம்ம சொன்னா கூட அது அவங்களுக்கு மாறுபட்ட கருத்தாக மாறும். அதனால நீங்க இப்ப என்ன பண்ற போறீங்க, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, எந்த பதிவுல நீங்க போய் பேசினாலும் சரி, அது அவங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்களுடைய பதிவுகள்ல நீங்க உள்வாங்கணும். நிறைய விஷயங்களை தெளிவா தீர்க்கமா உள்வாங்கினதுக்கு அப்புறம் உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. அது என்னுடைய பதிவுன்னு இல்லை, எல்லாருடைய பதிவுலையும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டெசிஷன்ஸ் முடிவெடுக்கிறோம் இல்லையா, அது உங்க கையில மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா அது அவங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அவங்களுக்கும் சூட் ஆகிற மாதிரி நீங்க பேசினாதான் அந்த இடத்துல நீங்க நிக்க முடியும். இல்லைன்னா போயா அப்படின்ட்டு போயிருவாங்க இல்லையா, அதை சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். அதனால ஒரு ரெண்டு இதுக்கும் மத்தியஸ்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பொதுப்படையான விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோட நல்லா ஆற அமர விசாரிச்சு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. இது நான் மூன்றாம் மனுஷங்களுக்கு சொல்றேன். தேர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது இவ்வளோ நம்ம யோசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பர்சன்ஸ் கிட்ட நம்ம எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறோம். சமூகத்துல வெளியில நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். இது விஷயமா நிறைய டீட்டெயிலா பேசலாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல. நட்புடன் உங்கள் ஆர்பி.